விருச்சக ராசி அன்பர்களே, உங்க ராசி அதிபதி 8, அடுத்தது நீச்சமாக போறாரு. 7ஆம் இடத்துல இருந்து குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த ஸ்டெடி மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். சோ இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ராசியை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது கற்பனை பேச்சுகள், ஆழ்மன எண்ணங்கள் தான் நம்மளோட கற்பனைகளை உருவாக்கும். 11ஆம் பாவம் ஆசை. ஆனா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுங்கிற விஷயத்த மறந்தாலே கவனமா பண்ணுங்க. ஒரே அடியா அள்ளிய கொடுத்துடாம 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பெயர்றது விசேஷமான அமைப்பு. சோ அந்த வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். அதிபதி குரு ராசியை பார்க்கறதுனால அந்த கௌரவமான பேரு, தோற்றம், கம்பீரமான வாழ்க்கை, இந்த தான தர்மம் சொன்னேன் பாத்தீங்களா, கேட்டு வாங்கிட்டு போங்க. அது உங்கள்கிட்ட தான். அந்த ராகு இணையும் போது என்னன்னா, தன்னை அறியாத வேகத்தையும் தன்னை அறியாத கோபத்தையும் வெளிப்படுத்திடும். இன்னும் சொல்ல போனா நீங்க யாருன்னு வெளியில தெரியுங்க. அனுச நட்சத்திரக்காரர்கள்னா யாருன்னு வெளியில தெரியும். அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின், பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர்ச்சியான சனி பெயர்ச்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, உண்மையிலே இந்த மாதம் கொஞ்சம் கவனத்துவமும் இல்லாம லேசாவும் இல்லாம பேலன்ஸ் பண்ணி கத்துக்கங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே, அதாவது சொல்ல வரும்போதே என்னை தடுக்குது, அப்ப புரிஞ்சுக்கங்க எந்த மாதிரி இருக்குண்டு. பேலன்ஸ் பண்ண கத்துக்கங்க. சூழ்நிலையே கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு, இப்படி போறதா அப்படி. இந்த நேரத்துல நீங்களே ஒரு எப்படி கேட்பீங்க, ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா பரவாயில்லையே, நமக்கு சொல்றதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி உள்ள தன்மை நிகழும். நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாம போச்சே. ஏடா அதே மாதிரி சொல்றவங்களுமே உங்க பிரச்சனையை கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன் தெரியுமா இவ்வளவு ப்ராப்ளமும்? ராசியாதிபதி 8ல பங்குனி 20க்கு அப்புறம் நீச்சம். சோ தந்தையாரோட சொல்ற ஆட்களே பாதிப்பு சார்ந்த அமைப்புல இருக்கும். உங்களுக்கு நல்லது சொல்றவங்களுக்கே பாதிப்பு நிகழும். சோ அப்ப இந்த வீடியோ போடுற எனக்குமே என்ன, நான் சொல்ற சில விஷயங்களாக நீங்க என்னை திட்டலாம். என்னையா பேசினா இவன், என்னையா இது பண்றாங்க அப்படின்னு நீங்களே திட்டலாம். வீடியோ பார்க்கும் போதே சமயத்துல திட்டுவீங்க. இல்லாட்டி பங்குனி மாசத்துக்கு தானே பேசுறேன், பங்குனி மாசம் வரும்போதில் நீங்களே ஒரு வார்த்தையை விடலாம், என்னையா ஜோசியர் கரெக்டா சொன்னான்னு பார்த்தா இப்படி சொதப்புறானையா அப்படின்னு நீங்களே கூட சொல்லலாம். ஏன்னா உங்க ராசி அதிபதி 8, அடுத்தது நீச்சமாக போறாரு. ராசிக்கு 5ஆம் இடம் பாதிச்சிருச்சு. 5ஆம் இடத்துல யார் இருக்கா? சூரியன் வராரு, சனி வர போறாரு, புதன் வராரு, சுக்கிரன் இருக்காரு, ராகு வராரு. சோ ஆழ்மன எண்ணத்துல வெறுத்து போயிருவீங்க, குழப்பத்துக்கு போயிருவீங்க, குழப்பத்தின் உச்சத்துக்கு போயிருவீங்க. ஆழ்மன எண்ணங்கள்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்க போதும். லவ் சார்ந்த சுத்தம் ஒளிஞ்சிருச்சு. சுத்தமா அதெல்லாம் மறந்துட்டு போயிருங்க. லவ்வை பத்தியே சிந்தனை பண்ணாதீங்க. ஆழ்மன எண்ணங்கள்ல குழப்பமும் பயமும் சூழ்ந்துக்கிட்டு எனக்கு அது யாருமே இல்லை, நான் தனியாளு, அனாத, அப்படி இப்படின்லாம் புலம்புவீங்க. அந்த அளவுக்குலாம் புலம்பவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இருங்க. யாரும் இல்லாட்டி என் வாழ்க்கை ஓடும். என்னைய கேட்டுக்கு சூரியன் உதிக்கிறதில்ல, என்னைய கேட்டுக்கு நிலா வர்றதில்ல. அதே மாதிரி யாரையும் அந்த சூரியன் எப்படி யாரையும் கேட்காம வருது, நிலா எப்படி நான் யாரையும் கேட்காம இருக்கோ,
நான் என் வேலையை பார்க்கறத யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம என் வேலையை பார்த்துக்கிட்டே போவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு நீங்க உங்க வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது உங்களால முடியும். ஏன் தெரியுமா? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த ஸ்டெடி மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். சோ இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ராசியை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை பிரியும், சேர்ந்து இருக்க முடியாத தன்மை நிகழும். இந்த பங்குனி மாசம் முழுசா கணவன் மனைவியா இருக்கிறவங்க சேர்ந்து இருக்க முடியாது, பிரிஞ்சு போவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளை பிரியிற நேரம் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி உள்ள வர போறாரு. பிள்ளைகளை பிரியணும், இல்ல பிள்ளைகளால பிரச்சனை வரணும். சோ இந்த நேரத்துல தான் என்ன, பையனை ஹாஸ்டல் சேர்த்து விடுறேன், பொண்ணை ஹாஸ்டல் சேர்த்து விட போறேன், பையனை வெளியூர்ல கொண்டு போய் படிக்க வைக்க போறேன், பொண்ணை வெளியூர்ல கொண்டு போய் படிக்க வைக்க போறேன். இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த நேரத்துல தான் நடக்கும், பங்குனி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். சோ அப்ப இங்க இந்த விருச்சிக ராசி பெற்றோர் இந்த வீடியோ பார்க்கும் போதுல நிறைய பேரோட பசங்க அதிகபட்சம் வெளியில கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்ல போறான். அந்த 10th படிப்பை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல 12th படிப்பை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல ஹாஸ்டல்ல சேர்த்தாதான் இந்த பையன் ஒழுங்கா படிப்பாங்கிற தன்மையில இருப்பான். சோ இந்த மாதிரி பிள்ளைகளை பிரியும் தன்மை, மனைவியை இல்லாட்டி நீங்க வேலைக்காண்டி குடும்பத்தை பிரிஞ்சு போவீங்க வேலைக்காண்டி. சோ ஊர்ல விட்டுட்டு நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ் சென்னையில ஃபேமிலியா இருந்திருப்பீங்க, அங்கே சோர்ஸ் பத்தாம இருந்திருக்கும், ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கு பத்தாம இருந்திருக்கும். சோ ஃபேமிலியை விட்டு நீங்க சொந்த ஊர்ல அனுப்பிச்சுட்டு நீங்க சென்னையில இருப்பீங்க. இந்த அமைப்பு இல்லாட்டி வேற எப்படி நடக்கும்? நீங்க சொந்த ஊர்ல இருப்பீங்க, அப்ராடுக்கு எதுவும் ஜாப் இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பீங்க, அப்ராட் ஜாப் கிடைச்சிடும், நீங்க வெளிநாடு போயிருவீங்க. இல்ல இது இல்லாம வேற எப்படி நடக்கும்? வீட்டுக்குள்ளே தகராறு ஆயிரும், உங்களோட சண்டை போட்டுட்டு மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. சோ நீங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தன்மையில கொண்டு வந்துருவாங்க. சோ விருச்சிக ராசினருக்கு மொத்தத்துல திருமணமான மனைவியும் குழந்தைகளும் பிரியப்பட வேண்டும்ங்கிறது இயல்பு. இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு வருதுன்னா ஜனனகால ஜாதகத்தை முக்கியமா ஆய்வு பண்ணுங்க. சோ இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு வந்துச்சுன்னா கரெக்டா ஆனி மாசத்துல கல்யாணம் ஆகும், ஆனி கடைசியில கல்யாணம் ஆகும். ஆனி கடைசியில கல்யாணம் என்ன ஆகும்? அடுத்த 1 மாசத்துக்கு ஆடி மாசம் பிரிச்சு தானே வைக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க மாட்டீங்க மேரேஜ் பண்றது கூட. ஏன் இப்பதானே நான் கல்யாணம் பண்ணேன், அதுக்குள்ளே என்னை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்தா என்னையா என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில உங்களுக்கு இந்த நேரம் நடக்கும் திருமணம் கூட. சோ பிரிஞ்சு வாழ்றத கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதனால பெரிய லெவல்ல பாதிப்பு. அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சூப்பரா ஓடும். எனி டைம் அதாவது கால்ஸ் வரும், நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கற்பனை பேச்சுக்கள் இந்த நேரத்துல வரணும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது கற்பனை பேச்சுக்கள், ஆழ்மன எண்ணங்கள் தான் நம்மளோட கற்பனைகளை உருவாக்கும். 11ஆம் பாவம் ஆசையை தூண்டும். சோ கற்பனையா பேசுற எல்லா விஷயங்களுமே இந்த நேரத்துல நல்லா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கற்பனையா பேசிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் நேரம். கம்பி கட்டுற கடையெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அதான் நீங்க கண்டுக்க வேண்டாம். உங்க மனசுல உள்ள கற்பனைகளை நீங்க வெளிப்படுத்துறீங்கிற பேர்ல வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை தரும். அந்த ஒரு வகையில உங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு நன்மை, புதுசா வண்டி வாங்குவீங்க, இல்ல புதுசா கார் வாங்குவீங்க, இல்ல புதுசா ஒரு இடம் வாங்குவீங்க, இல்ல வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு ஆரம்பிங்க. இதெல்லாம் இந்த பங்குனி மாசத்துல இருக்கு. ஏன்? 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பெயர்றது விசேஷமான அமைப்பு. சோ அந்த வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ராகுவோட இணையும் போதுல அது சார்ந்த அமைப்புகள்ல பெரிய பெரிய ஆட்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புங்கும் போதுல அது வீடு சார்ந்த அமைப்பு, வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலாம் சூப்பரா வேலை செய்யுது. அப்ப தாயாரோட உடல்நிலை தெரியும். இங்க மைனஸ்ன்னு பார்த்தா தந்தையோட உடல்நிலை மட்டும்தான். தந்தையோட உடல்நிலை சொல்றதுக்கு ஆள் இல்லாம போற குருவா, அதே மாதிரி நீங்க ஒரு வழிகாட்டியா குருவா நினைப்பீங்க, அவங்களோட உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் விருச்சிக ராசினருக்கு. சோ அப்படிங்கும் போதுல எதிலும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு பர்சனல் ஜோசியர் இருப்பாரு, அவர் உடல்நிலை பாதிக்கப்படும், அது உங்க காதுக்கு செய்தி வரும். இத்தனை நாள் எப்பவுமே பாதிக்காம இருந்திருக்குமா? பாதிச்சிருக்கோம். அதை பத்தி உங்க காதுல நீங்க செய்தி வாங்கிருக்க மாட்டீங்க, இப்போ நீங்க அதை இது பண்ணுவீங்க. சோ எதுலையும் கவனமாவும் எச்சரிக்கையாவும், அதாவது தந்தை சார்ந்த அமைப்புல கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருங்க. அதே மாதிரி இது தான தர்மம் பண்ற அமைப்புகளும் கொஞ்சம் பாதிக்கும்னா என்ன, நீங்க செய்யணும்னு முற்பட்டு வருவீங்க. ஒரு 100 ரூபாய்க்கு செய்வோம், 200 ரூபாய்க்கு செய்வோம்னு முற்பட்டு வருவீங்க. ஆனா அவங்க 500 ரூபாய் எழுதும்பாங்க.
சோ அந்த மாதிரி பாதிப்பு தான். அதிகமா செய்யின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் காரணம் ராசி அதிபதி நீச்சமாகிற தன்மை, வேற எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. இது வண்டி வாகனம் சார்ந்த ஸ்டேட்டஸ் ரிலேட்டடா உங்களுக்கு சூப்பர். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையில இவனும் ஒரு நல்ல மனிதன், இவனும் ஒரு கௌரவிக்கப்பட வேண்டியவர். ராசியாதிபதி நீச்சமானாலும் உங்களுக்கு அந்த பெருமை வந்து சேரும். இவரும் ஒரு நல்ல மனிதர், இவரும் ஒரு மரியாதைக்குரிய நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு வரும். மேசராசினருக்கு இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா உங்களுக்கு வரும். காரணம் 7ல இருக்கிற குரு ராசியை பார்க்கறதுனால இந்த தன்மை நீட்டா நடக்கும். இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதி குரு ராசியை பார்க்கறதுனால அந்த கௌரவமான பேரு, தோற்றம், கம்பீரமான வாழ்க்கை, இந்த தான தர்மம் சொன்னேன் பாத்தீங்களா, கேட்டு வாங்கிட்டு போங்க, அது உங்கள்கிட்ட தான். சோ யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாள் நாள்ல தர்மம் தலை காக்குங்கிறது உண்மை. தான தர்மம் பண்றது சரிதான், ஆனா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுங்கிற விஷயத்த மறந்தாலே கவனமா பண்ணுங்க. ஒரே அடியா அள்ளிய கொடுத்துடாம இந்தாங்க என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு பேசி இது பண்ணுங்க, சரியா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொன்னேன், இந்த திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிப்பு, குழந்தைகளை செட்டு பிரியணும், கொஞ்சம் வெளியில போயிருக்கணும், முடிஞ்சா அப்ராட்ல வேலை பாருங்க, வெளிநாட்டுல வேலை பாருங்க, அப்ராட்ல போய் வேலை பாருங்கிறது உங்களுக்கு தான். சோ நீங்க கொஞ்சம் குடும்பத்தை பிரிஞ்சு போனா நல்லது. ஏன் உங்களை குடும்பத்தை பிரிஞ்சு போகணும்னு சொல்றேன், உங்க நட்சத்திராதிபதி ராகுவோட இணைகிறார், செவ்வாய் நீச்சமாக போறார். சோ உங்களால வீட்டுக்குள்ள கலகம் ஏற்படாம இருந்தாவே பெரிய விஷயம். ராசியாதிபதி 9லையும் நட்சத்திராதிபதி 5லையும் இருக்கும் போதுல உங்களால எதுவும் கலகம், அதாவது நீங்க யார் மனசையும் வேதனைப்படுத்தாம நடந்துக்கிட்டாவே இந்த நேரத்துல பெரிய விஷயம். சுள்ளு புல்லு நடக்கிற மாதிரி உள்ள தன்மைகள் நிகழும். காரணம் அந்த நட்சத்திர அதிபதியோட ராகு இணைகிறது தான். அந்த ராகு இணையும் போது என்னன்னா, தன்னை அறியாத வேகத்தையும் தன்னை அறியாத கோபத்தையும் வெளிப்படுத்திடும். இன்னும் சொல்ல போனா நீங்க யாருன்னு வெளியில தெரியுங்க. அனுச நட்சத்திரக்காரர்கள்னா யாருன்னு வெளியில தெரியும். இப்ப சூரியன் இணைவாரா, அப்ப இந்த நேரத்துல உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் யாருங்கிறது வெளியில தெரியும். ராகுவோட ஒரு கிரகம் இணையும் போது அந்த நபர் யார் அப்படிங்கிறது வெளியில தெரியும். அது எந்த மாதிரிங்கிறது அந்த ராகு உட்கார்ந்து இருக்க தன்மையை பொறுத்து. உங்களுக்கு அது சாதகமா உட்காரல, பாதகமா தான் உட்கார்ந்துருக்கு. அப்ப நெகட்டிவா வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகம், சரியா? அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துங்க. அதாவது விருச்ச ராசியில கௌரவம் குறையிற மாதிரி உள்ள அமைப்பு உங்களுக்கு, அதை நீங்க கவனமா பார்த்துக்கிறது நல்லது, சரியா? அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையாரோட உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி குடும்பம், லவ் சார்ந்த அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவீங்க. மற்ற 2 நட்சத்திரத்தோட நீங்க லவ் சார்ந்த அமைப்புல ஈஸியா பிக்கப் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு வரும். ஜனனகால ஜாதகத்துல 2 திருமணம் மாதிரி அமைப்பு இருந்தா இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்புகளை ஏற்பாடு பண்ணீங்கன்னா நடக்கும். அதுல ஒரு குறையும் வராது. இன்னும் சொல்ல போனா பழைய இதோட இந்த நேரம் சூப்பரான நேரம், நல்ல முறையில அமைச்சு கொடுக்குற மாதிரி உள்ள தன்மைகள் நிகழும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.